நாடு வளர்ச்சியடைய பெண்களின் பங்கு தேவை என்ற நெல்லையில் நடந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் நீதிபதி திருவேணி பேசினார். நெல்லை சமூக சேவை சங்கம் மற்றும் நெல்லை சட்டப்பணிகள் ஆணைக்குழு இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம் உடையார்பட்டி வானவில் அரங்கில் நடந்தது. சமூக சேவை சங்க இயக்குனர் பிரான்சிஸ் சேவியர் வரவேற்றார். ஒருங்கிணைப்பாளர் சுமதி சமுத்திரக்கனி தமிழ்தாய் வாழ்த்து பாடினார். நெல்லை மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற நீதிபதி சமீனா தலைமை வகித்து பேசுகையில், மக்கள் நீதிமன்றம் மூலம் பல்வேறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வழக்குகள் விரைந்து தீர்த்து வைக்கப்படுகிறது. எனவே பெண்கள் வழக்குகள் தொடர்பாக தீர்வு காண வேண்டி இருந்தால் மக்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றார். நெல்லை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருவேணி பேசுகையில், பெண்களை பொறுத்தவரை தங்கள் அறிவுக்கு ஏற்றபடி அவர்கள் சாதனைகளை புரியலாம். தற்போது பாலியல் குற்றம் அதிகமாக நடந்து வருகிறது. இதற்கு கஞ்சா, செல்போன், போதை வஸ்துக்கள் காரணம் என்று கூறுகின்றனர். அதற்காக இவை அனைத்தும் தீயிட்டு கொளுத்தினால் பிரச்சனை தீருமா? முடியாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வாகனத்திலோ அல்லது நிகழ்ச்சிக்கு பெண்கள் செல்லும் போது அங்கு வரும் சில ஆண்களின் பார்வை வித்தியாசமாக இருக்கும். ஆனால் சீருடை அணிந்த காவலரோ டாக்டரோ வக்கீலோ வந்தால் அவர்களை யாரும் நெருங்க மாட்டார்கள். எனவே பெண்கள் தங்களை ஆளுமையான பெண்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பெண்களை மதித்தால் நாடு வளர்ச்சியடையும். நாடு வளர்ச்சியடைய பெண்களின் பங்கு தேவை என்றார். முன்னதாக மகளிர் குழு உறுப்பினர்கள் வரவேற்பு நடனம் ஆடினர். தொடர்ந்து மகளிர் குழுக்களின் குழு நடனம், ஒயிலாட்டம், கோலாட்டம், விழிப்புணர்வு பாடல்கள் இடம்பெற்றன. விழாவில் உடையார்பட்டி பங்கு தந்தை மைக்கேல்ராஜ், சரணாலய இயக்குனர் பாதிரியார் ஞான தினகரன், திருக்குடும்ப சபை நிர்மலா ஆகியோர் பேசினர். ஒருங்கிணைப்பாளர் செல்வி நன்றி கூறினார். Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.